எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பு நிறைந்த சொந்தங்களே, நம்முடைய காக்காவின் கருத்துக்கள் சேனலின் மூலம் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றோம். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு சாப்பிடணும், மேல் மிச்சமா சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், திடீர்னு மவுத்து வந்துருச்சுன்னா அதெல்லாம் அனுபவிக்க ஆள் இல்லை, அனுபவிக்க ஆயுசு இருக்கணும், அதனால நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறோம், அன்னன்னைக்கே சாப்பிடுறோம், அவ்வளவுதான், நாங்களாம் சேமிச்சு வச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்ற மாதிரியா அன்னன்னைக்கு சம்பாதிக்க கூடியவர்களில் ஒரு சிலர்கள் மாத்திரமே இப்படி ஒரு பெருமைத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி பெருமைத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இக்காலத்துல ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. மழை, தண்ணி, காத்து, புயலுமா இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே கிடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த பெருமைத்தனமான வார்த்தையை வச்சு உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்க முடியுமா? உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளதான் முடியுமா? முடியாதல்லவா? சேமிப்பு என்பது அவசியமாக கருதப்படுகிறது. நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, அதுல இருந்து ஏதோ ஒரு அளவு 2 அளவு நீங்க பணத்தை சேமித்து வைக்கும் போதுதான் அக்காலத்திற்கு ஏற்ப உங்களுடைய அந்த உழைப்பு உதவக்கூடியதாக இருக்கிறது. எனவே சேமிப்பு என்பது அவசியமாக இருக்கிறது. அதிகபட்சமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு சேமிப்பு என்பது அவசியமாக கருதப்படுகிறது.